Welcome to JVR Coaching Center for PGTRB Economics பொள்ளாச்சி 10 minutes 10 questions அப்படிங்கிற இந்த வீடியோஸில் நம்ம 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து 10 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு கொஸ்டின் அப்பியர் ஆகும் பொழுதும் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு உண்டான 10 கொஸ்டினுக்குள்ளார போகலாம். Which of the following is a type of probability sampling? பின்வருவனவற்றுள் எது ஒரு வகை நிகழ்தகவு மாதிரி கணிப்பு முறை? இந்த கொஸ்டினுக்கு உங்களுடைய ஆன்சர் சீனா யூஆர் கரெக்ட். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறதுல சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மட்டும்தான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தடு கீழே வரும். நெக்ஸ்ட் ஒன். இன் சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் த சாம்பிள்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் த பாப்புலேஷன் அட். முறை சார்ந்த மாதிரி கணிப்பு முறையில் மாதிரிகள் மக்கள் தொகையிலிருந்து எவ்வாறு தேர்வு செய்யப்படுகின்றன? இந்த கொஸ்டினுக்கான உங்களுடைய ஆன்சர் ஏனா யூஆர் கரெக்ட். ஏன்னா சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் மெத்தடில் ஈக்குவல் இன்டர்வல்ஸில் நம்ம சாம்பிள்ஸை செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன். கிளஸ்டர் சாம்பிளிங் இஸ் பெஸ்ட் யூஸ்டு வென். குழு மாதிரி கணிப்பு முறையின் பயன்பாடு எப்போது சிறந்ததாக இருக்கும்? இதற்கான உங்களுடைய ஆன்சர் சீனா யூஆர் கரெக்ட். ஏன்னா பாப்புலேஷன் ஸ்கேட்டர்டாக இருக்கும் பொழுது தான் கிளஸ்டர் சாம்பிளிங் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டேட்மெண்ட் 1. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் கிவ்ஸ் ஈக்குவல் சான்ஸ் டு எவ்ரி யூனிட். ஸ்டேட்மெண்ட் 2. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பயாஸ். கூற்று 1. எளிமையான மாதிரி கணிப்பு முறையில் ஒவ்வொரு அலகுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கூற்று 2. இது பாகுபாடுகளின்றி இருக்கும். இந்த கொஸ்டினுக்கான உங்களுடைய ஆன்சர் ஏனா யூஆர் கரெக்ட். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் இஸ் யூஸ்ஃபுல் வென் பாப்புலேஷன் இஸ் ஹெட்ரோஜீனியஸ். ஸ்டேட்மெண்ட் 2. ஈச் ஸ்ட்ராட்டம் மஸ்ட் பி ஈக்குவலி சைஸ்ட். கூற்று 1. மக்கள் தொகை வேறுபாடு இருந்தால் படுகை மாதிரி கணிப்பு முறை பயனுள்ளதாக இருக்கும். கூற்று 2. ஒவ்வொரு படுகையும் சம அளவில் இருக்க வேண்டும். இதற்கான உங்களுடைய ஆன்சர் பீனா யூஆர் கரெக்ட். ஏன்னா கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஸ்ட்ராட்டம் ஈக்குவலான சைஸில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன். ஸ்டேட்மெண்ட் 1. இன் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் ரிசல்ட்ஸ் ஆர் ஹைலி ரிலையபிள். Statement 2. It is commonly used in exploratory research. கூற்று 1. வசதிப்படி மாதிரி கணிப்பு முறையில் முடிவுகள் மிகவும் நம்பகமானவை. கூற்று 2. இது பெரும்பாலும் ஆய்வு ஆராய்ச்சியின் ஆரம்ப கட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கான உங்களுடைய ஆன்சர் சீனா யூஆர் கரெக்ட். ஏன்னா கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் அதோட ரிசல்ட்ஸ் ஹைலி ரிலையபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். நெக்ஸ்ட் ஒன். மேட்சிங் டைப் கொஸ்டின். இதற்கான ஆன்சர் பார்ப்போம். சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் அப்படிங்கிறது சூசிங் எவரி 10th கஸ்டமர் ஃப்ரம் எ ஷாப்பிங் மால் லிஸ்ட். ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் அப்படிங்கிறது செலக்டிங் சாம்பிள்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்கம் குரூப்ஸ். ஜட்ஜ்மெண்ட் சாம்பிளிங் அப்படிங்கிறது ரிசர்ச்சர் செலக்ட்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். கோட்டா சாம்பிளிங் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு நம்பர் செலக்டட் ஃப்ரம் ஈச் கேட்டகரி. ஸோ 1க்கு 4, 2க்கு 3, 3க்கு 2, 4க்கு 1 தான் சரியான ஆன்சர். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் C is the right answer. Next question. Again matching type question. இதற்கான ஆன்சர் பார்ப்போம். Simple random sampling. Every unit has equal chance of being selected. Stratified sampling. All members of selected groups are studied. Cluster sampling.
Population divided into non-overlapping groups. Convenience sampling, choosing individuals based on convenience. So 1க்கு 4, 2க்கு 3, 3க்கு 1, 4க்கு 2. ஸோ இந்த ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்கு, டியில் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Assertion. Stratified sampling ensures representation of all groups. Reason. Population is divided into homogeneous strata. கூற்று. படிநிலை மாதிரி கணிப்பு முறையில் எல்லா குழுக்களும் பிரதிநிதித்துவம் பெறுகின்றன. காரணம், மக்கள் தொகை ஒரே மாதிரியான குழுக்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த கொஸ்டினுக்கான உங்களுடைய ஆன்சர் ஏனா யூ ஆர் கரெக்ட். ஏன்னா இங்க சொல்லிக்கிற அசர்ஷன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். ரீசன் அசர்ஷனுக்கான சரியான விளக்கம் தான். நெக்ஸ்ட் ஒன். அசர்ஷன். Convenient sampling leads to highly accurate results. Reason. It is based on ease of access rather than statistical principles. கூற்று. வசதிப்படி மாதிரி கணிப்பு முறையில் மிகச்சிறந்த முடிவுகள் கிடைக்கும். காரணம், இது புள்ளியியல் கோட்பாடுகள் அடிப்படையில் இல்லாமல் அணுகும் வசதியின் அடிப்படையில் உள்ளது. இந்த கொஸ்டினுக்கான உங்களுடைய ஆன்சர் டீனா யூ ஆர் கரெக்ட். ஏன்னா இங்கே கன்வீனியன்ட் சாம்பிளிங் மெத்தட் அக்யூரேட்டான ரிசல்ட்ஸை கொடுக்காது. ஸோ ஏ ஃபால்ஸ். ரீசன் ட்ரூ தான். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் டி. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம ஜேவிஆர் கோச்சிங் சென்டரில் டெஸ்ட் பேட்ச் தனியாக அவைலபிளாக இருக்குது. நியூ சிலபஸ் பேஸ்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. சேர விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி சேர்ந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சுக்குன்னு ஆகஸ்ட் 12லேருந்து 16க்குள்ளார சேரவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ஆஃபர் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேர்ன் எக்கனாமிக்ஸ் ஜாய்ஃபுல்லி வித் ஜேவிஆர். தேங்க்யூ.